ஸ்டோரி கேட்கலாமா? இன்னைக்கு ஸ்டோரியில நம்ம ஹீரோ யார் தெரியுமா? ஒயிட் கலர். நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே ஒரு கலர் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ரெட், ப்ளூ, கிரீன், yellow, black எல்லாமே எக்ஸப்ட் ஒயிட். ஆல்மோஸ்ட் அதை டச்சே பண்ண மாட்டோம். ஏன்னா நார்மல் பேப்பர்ல அந்த கலர் தெரியாது. அந்த கலர்ல டிரா பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை. ஸோ நம்ம நினைச்சுப்போம் மேபி திஸ் கலர் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு. பட் உண்மை என்ன தெரியுமா? தி ப்ராப்ளம் வாஸ் நெவர் தி கலர். தி ஆக்சுவல் ப்ராப்ளம் வாஸ் தி பேக்ரவுண்ட். ஒரு ஒயிட் கிரேயான் எடுத்து பிளாக் சார்ட் பேப்பர் மேல எழுதி மட்டும் பாருங்களேன். அதுதான் மேஜிக். ஒரு லைன் போதும், ஒரு ஸ்ட்ரோக் போதும், தி ஹோல் பிக்சரே க்ளோ ஆகும். ஒயிட் சார்ட் பேப்பர்ல கூட கலர்ஃபுல்லா இருக்க நம்ம எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ண வேண்டியது வரும். பட் பிளாக் சார்ட் பேப்பரை அழகுபடுத்த வேற எந்த கலருமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒயிட் கலர் மட்டும் போதும், ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ வாட் சேஞ்ச்? நாட் தி கலர்ஸ்ல, அது இருந்த இடம். லைஃப்ல நம்ம கூட அப்படிதான். நம்ம பெஸ்டா ஒர்க் பண்ணுவோம், சைலண்டா ட்ரை பண்ணுவோம், பட் யாரும் நம்மள நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மீனிங் நம்ம கிட்ட டேலண்ட் இல்ல, we are not capable அப்படியா? No, it is just that we are standing in the wrong background, wrong place, wrong circle, wrong environment. So if you feel invisible right now, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஸ்பேஸ் வரும், உங்க டைமும் வரும். And when that comes, நீங்க நினைச்ச பார்த்ததை விட you will glow brighter. புரியுதா?